Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Welcome back to our channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம காஷ்மீர் வந்து 4 நாள் ஆச்சு. ஃபஸ்ட் நாள் டால் லேக் ஃபுல்லாக ஸ்ரீநகர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அடுத்த நாள் சோல்மார்க் போனோம். தேர்ட் டே குல்மார்க் போக வேண்டியது அப்படியே ஸ்டக் ஆகிட்டோம். இன்றைக்கி 4th டே பகல்காம் போகிறோம். ஸோ நான் அப்படியே போயிட்டு பகல்காமில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். மறக்காமல் கிச்சு டேஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நம்ம இப்போ காஷ்மீர்லேயே ஃபேமஸ் ஃபுட்டான ஒரு சஃப்ரினா ஹரிசா ஒரு ஃபுட்டு இருக்குது. அதான் போய் சாப்பிட போகிறோம். ஃபேமஸ் ஃபுட்டு இங்கே. அதை அப்படியே போயிட்டு என்னென்னு பார்க்கலாம் கைஸ். ஒரு 100 மீட்ரு வெளியில் வண்டியை விட்டு நடக்க மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சாப்பிட வந்தாச்சு. இது ஒரு ரொட்டி மாதிரி இருக்கு. இதான் அந்த ஹரிசா ஃபுட்டு. ஸோ அப்படி எப்படி கூட இருக்கு. சாப்பிடுறது எப்படி கூட இருக்கு. நல்லா இருக்கு. ஹரி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நான்வெஜ். ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். மட்டன் டிஷ் அப்படியே நல்ல குக்காய் கஞ்சி மாதிரி இருக்கு. கூழ் மாதிரி செம்மையா இருக்கு. இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். வேற मटन ये मटन है बकरे का गोश्त छोटा वाला है. बड़ा नहीं, बड़ा तो काला हो जाए. ये छोटा का है. हमारा टेस्ट हुई था. ये आने क्या आप मेरा ये मायने यार एक दिन बाद ना पहुंचा वहां तो बाद नेट दी एक भी आना है आधी कटी है तुम्हारा करी அப்படின்னு பார்க்கலாம். ரைஸ் இதில் வந்து மட்டனும் ரைஸும் சேர்த்து ஃபுல்லாக இது பண்ணி கடைஞ்சி வைப்பாங்களாம். இதை ரெடி பண்ணதுக்கே 2 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஸ்ரீநகர் வந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை தான் சொல்லுவேன். சூப்பராக இருக்கு. भैया भैया कितना भैया कितना रुपया कितना रुपया ये 151 प्लेट 150 ரைஸ் ஒரு இது 150 ருபீஸா மட்டன் ஹரிசா. ஸோ அப்படின்னு பார்க்கலாம். ये घर में नहीं ये एक प्लेट பாய் ரைஸ் வந்தேன்னா மட்டன் ஹரிசா ட்ரை பண்ணுங்க. மட்டன் வந்து 150, இதுக்கு வந்து ஒரு ரொட்டி 7 ருபீஸு. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஒர்த்து தான். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஸோ ரைஸ் இப்படியே நேராக வந்து இப்படி தான் நம்ம வருவோம். இப்படியே வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா சப்ரானி ஹரிசான்னு போட்டிருக்கும். இதுதான் கடை. அந்த ஸ்டாலை நிற்கிட்டு அப்படியே உள்ளே போனால் பையா இருப்பார். போனால் சாப்பிட்டு வரலாம். ஒர்த்து தாங்க. நல்லா இந்த குக்கிங் தான் பணம். 48 மணி நேரம் ஆகுமா குக் பண்ணதுக்கு. ஸோ நல்லா ட்ரை பண்ணியாச்சு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே பகல்காம் போகிறோம். ஸோ அப்படியே போயிட்டு பார்ப்போம் கைஸ். பகல்காம் போகிற வழியில் ஒரு கடைக்கு வந்தோம். இங்கேயும் அதே மாதிரி தான் வால்நட்டு நட்ஸு பெரிஸு எல்லாமே இருக்குது. ஷாம்பு எண்ணெய் க்ரீமு ஃபேஸுக்கு போடுறதுக்கு நல்ல டீயும் இருக்குது. ஃபுல்லாக மூலிகையானது. அது ஃபுல்லாக குடித்தானா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். உடம்பு நல்லாயிருக்கும். கஃப் கோல்லாம் வராது. அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்தால் ஒரிஜினல் குங்குமப்பூ கிடைக்கும். அது வந்து இந்த ப்ரெக்னென்ட் ஆகலவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். வெள்ளையாவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ வந்தீங்கன்னா இங்கே போகிற வழியில் பகல்காம் போகிற வழியில் வாங்க. எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளும் ஊருக்கு குங்குமப்பூலாம் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயா சாப்பிட்டேன்
ஷாப் நேம் ஷாப் நேம் அல்லூர் கேசர் போகிற வழியில் இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள், இங்கேயே அதே மாதிரி தான் கொரியர்லாம் பண்ணி விடுவாங்க. ஸோ நம்ம என்னன்னு பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். பாதாம், பிஸ்தா, அது வந்து பெரி, நட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா சாஃப்ரான் வரைக்கும் ஒரிஜினலாக கிடைக்கும். இந்த கடையில் தான் வந்து வாங்கணும். இங்கே வந்து வெல்கம் டீலாம் கொடுத்து நல்ல வெல்கம் பண்ணாங்க. அப்புறம் எல்லாமே கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. இது எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்து வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே டேஸ்ட் பார்த்து வாங்க தான் கொடுப்பாங்க. இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ வந்தீங்கன்னா சாஃப்ரானு, நட்ஸு எல்லாமே தைரியமாக வாங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ பையா. பாய். ஸோ அப்படியே அல்லூர் கேசார் பாதாம் டு பகல்காம் அந்த லொக்கேஷன்ல தான் இருக்கு. இதுதான் அந்த கடை லொக்கேஷனு. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் போகிறோம். பாய். தேங்க்யூ பையா. ஓகே, நம்ம போயிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம இப்போ பகல்காம் தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு தான் NH44 கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஒரே ரோடு. அந்த ரோடு இது தான், நேஷ்னல் ஹைவே தான். இப்போ நம்ம வந்து பகல்காம் போயிட்டுருக்கோம். பகல்காமில் வந்து இப்போ வந்து இந்த ரோட்டில் ஜம்முக்கு போகலாம். ஜம்மு போகிற ரோடு ஃபுல்லாகவே பிளாக்கு. அங்கே ஃபுல்லாக அந்த லேண்ட்ஸில் இருந்த ஒரு மாதிரி ஃபுட்டு ஒன்றுமே கிடைக்காது. கொஞ்சம் ஹெவியாக இருக்கு, ஒரு மாதிரி போக முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லானதுனால அந்த ரோடு பிளாக்கு. அதனால் இந்த ரோட்டில் போகிறவங்கள ஜம்மு யாராவது போகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ டிராஃபிக்கு. இதாங்க NH44. ஸோ நான் அப்படியே போயிட்டு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம். பகல்காம் ரோடு ஃபுல் ஸ்னோ, ஒயிட்டாக தான் இருக்குது. 2 சைடு ஏதோ ஒயிட் சால்ட் தட்டி விட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வர வழியெல்லாம் இது பார்த்தோம், நட்ஸு, வால்நட்ஸு அதெல்லாம் பார்த்தோம். சாஃப்ரான் அந்த கடையெல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேட்டு கடை தான். ஃபுல்லாகவே இதெல்லாம் அந்த பேட் ரெடி பண்ணக்கூடியதான். ஃப்ரண்டில் கடை இருக்கும், பின்னாடி ஃபேக்ட்ரி இருக்கும். தான் தெரியுதுல பேட்டு, அதெல்லாம் ஃபுல்லாகவே பேட் ஃபுல்லாகவே தெரியல உண்டு. அது எல்லாமே பேட் செய்கிறது தான். ஸோ வேறு நிறைய கடை இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா 200 300 வரைக்குமே பேட் ஷாப் பேட் இருக்கான். ஸோ வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை இருந்து இப்போ ஃபுல்லாகவே பேட்டு கடை இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இருக்குது கடை. எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ன்னு இருக்குது, செஞ்சு வச்சுருக்காங்க நிறைய. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா பாருங்க கைஸ். அப்படியே போகிற வழியில் ஃபுல்லாகவே ஆப்பிள் மரமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்தோம், அப்புறம் பேட்டு கடை பார்த்தோம். இப்போ ஃபுல்லாக ஆப்பிள் மரமாக இருக்குது. பகல்காம் போகிற வழியில் போனால் வாங்க கூட செய்யலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் என்னென்னு. ஃபைனலாக நம்ம பகல்காம் ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வழியெல்லாம் செம்ம கைஸ். ஆனால் ஒர்த்து பாருங்கள், இங்கே ஃபுல்லாக மவுண்டெயின் செம்மையாக இருக்குது. அங்கே ஃபுல்லாக ஸ்னோ விழுந்து வேறு லெவலில் இருக்குது. வண்டி கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்கிது, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வேறு லெவல் கைஸ். ஆனால் பகல்காம் இங்கேயே கூட ஒரு 2 நாள் இருக்கலாம் போல் இருக்குது. இங்கே ராஃப்டிங் ஆக்டிவிட்டீஸும் உண்டு. செம்மறி ஆடெலாம் வர வழியில் பார்த்தோம், வேறு லெவலில் இருந்து. ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம் கைஸ். செம்ம வியூ கைஸ். ஆனால் இதெல்லாம் ஒர்த்து. ஒன்ஸ் லைஃப் டைமில் பார்த்துருங்க வந்து காஷ்மீரை ஃபுல்லாக. ஸோ அவன் என்னென்னு பார்க்கலாம் கைஸ். இங்கே வண்டியில் வந்தேன்னா செம்மறி ஆடெலாம் நிறைய இருந்துச்சு. அடை பார்க்கவே சூப்பராக இருக்குது. நமக்கு ஜாக்கெட்டு இதெல்லாம் உள்ளனில் பண்ணது எல்லாமே இதில் தான். செம்மையாக இருக்குது கைஸ். செம்மறி ஆடு வந்தீங்கன்னா காஷ்மீரில் பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்குது கைஸ். இங்கே தான் கைஸ் அமர்நாத் யாத்திரை ஸ்டார்ட் ஆகும். ஸ்ரீ அமர்நாத் ஸ்ரீ யாத்ரான்னு போட்டிருப்பாங்க. இங்கே தான் நம்ம பாடி செக்கப்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போவோம். இந்த போட்டிருக்காங்க பாருங்க, வெல்கம் டு அமர்நாத் ஜி யாத்ரா 2024. இங்கே தான் இந்த செக்கப்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம போகிற மாதிரி இருக்கும். யாத்ரா பேஸ் கேம்ப் ஃப்ரண்ட் ஸ்மார்ட் போட்டிருக்காங்கல்ல, இதில் தான் அமர்நாத் யாத்திரைக்குள்ளே ஸ்டார்டிங் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும்.
அமர்நாத் யாத்திரைக்கு எப்படி வரணும்னா பகல்காம் வந்துட்டு அங்கேருந்து இந்த செக்கப்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம பகல்காம் ரீச் ஆகி அந்த பொத்துன்னு விழுந்து மேலே இருந்துச்சுனோ வெயில் அடிக்கிறதுனால பொத்துன்னு விழுந்து ஃபைனலாக நம்ம பகல்காம் ரீச் ஆகிட்டு நமக்கு பகல்காம் வந்து தனி ஒரு யூனியனு. அதனால் அங்கே தனி காரு தனி ரூமு எல்லாமே தனித்தனியாக தான் இது. ஸோ நம்ம பகல்காம் வந்தோடனே பகல்காமில் நமக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க, அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இவர் தான் நம்ம கூட 5 நாள் 4 நாள் நம்ம கூட ஃபுல்லாக இருந்து நம்மளை ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிட்டு பகல்காமில் கொண்டு விட்டாங்க. ஸோ நல்லா பார்த்துட்டாங்க. ஸோ வந்தீங்கன்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இவரெல்லாம் பார்த்துப்பாரு. நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ பையா பாய் 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 நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவன் என்னன்னு பார்க்கலாம். இவர் இப்போ கிளம்புறாரு. இங்கேருந்து நம்ம வேற ஒரு காரில் தான் போகணும். ஸோ அவன் என்னெல்லாம் பார்க்கலாம்.